ஹலோ கைஸ். நம்ம டெஸ்ட் மூவியோட ஸ்டோரிய ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கேட்க போறோங்க. இந்த திரைப்படத்தோட முதல் கட்டத்துல நம்ம சித்தார்த் தூங்கிட்டு இருக்கும்போது அவரோட மகன் வந்து அவரை எழுப்புறாரு. அப்போ அவரு என்ன சொல்றாங்க, "ஏப்பா நீ கிரிக்கெட் மேட்ச்ல இவ்வளோ அரகன்ட்டா நடந்துக்கிட்ட?" அப்படின்னு கேட்கும்போது, அவங்க அம்மா, "சரி உனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆயிட்டு. நீ கிளம்பு" அப்படிங்கிற மாரி நம்ம மீரா ஜாஸ்மினும் சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் அவனோட தாத்தா வந்த இடத்துக்கு வந்து, "உங்க அப்பா இதெல்லாம் சொன்னா கேட்டுருவானாடா?" அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே, இன்னைக்கு சித்தார்த்தோட மகனுக்கு வந்து ஸ்கூல்ல கிரிக்கெட் மேட்ச் இருக்குங்க. இந்த விஷயத்த சித்தார்த்தோட அப்பா ஞாபகப்படுத்தி அவன விஷ் பண்ண சொல்லுவாரு. இதுக்கப்புறம் நம்ம நயன்தாராவ காட்டுவாங்க. அவங்க வீட்ல பிரேயர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம இருக்கும். இத நினைச்சு அவங்க வருத்தப்பட்டுட்டு இருக்கும்போது, அவங்களோட ஹஸ்பண்டான நம்ம மாதவ மீட் பண்றதுக்காக நம்ம வெங்கட் வந்து வருவாருங்க. வெங்கட் வந்து காலையிலேயே அவங்க கிட்ட பேசிட்டு போனதுக்கப்புறம், நம்ம மாதவனும் வெங்கட்டும் ஒரு வட்டிக்காரனா பார்க்க போவாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, மாதவன் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரெடி பண்ணியிருப்பாருங்க. அதாவது மோட்டர்ல இருந்து டீசல் ரெடி பண்ற மாரி. இப்போ அந்த ப்ராஜெக்ட்டுக்காக ஒரு அமௌண்ட் வந்து வட்டிக்காரன்ட்ட பொய்யா ஒரு விஷயத்த சொல்லி வாங்கி, அத வந்து ப்ராஜெக்ட்ட அப்ரூவ் பண்றவங்கள்ட்ட குடுத்துருப்பாரு. இப்போ இந்த காச ரிட்டர்ன் குடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த வட்டி குடுத்துருப்பான் தெரியுமா? அவன் இவங்க 2 பேத்தையும் மிரட்டிட்டு இருப்பான். இங்கிட்டு நம்ம சித்தார்த்துக்கும், அவன் ஏற்கனவே கிரிக்கெட்ல அரகன்ட்டா நடந்தான்ல, அவனோட டீம் மேனேஜ்மென்ட் மொத்தமா அவன புடிச்சு திட்டிட்டு இருக்கும்போது, "சரி சார் நான் அப்போ மேட்ச்லேருந்து ரிலீவ் ஆயிக்கிறேன்" அப்படிங்கிற விஷயத்தையும் அவன் சொல்ல போவான். இப்படி இவங்க 2 பேத்துக்குள்ளயும் வேற வேற ஒரு பிரச்சனை வாழ்க்கை போயிட்டு இருக்கும். அப்படி போயிட்டு இருக்கும்போது, நம்ம நயன்தாராவோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் தான் நம்ம சித்தார்த். இது மட்டும் இல்லாம நம்ம சித்தார்த்தோட மகனுக்கும் நம்ம நயன்தாரா தான் டீச்சரா இருப்பாங்க. இப்போ ஒரு நாள் நம்ம நயன்தாரா வந்து சித்தார்த்த வீட்ல போய் பார்க்க போகும்போது, அவங்க மகனுக்கு வந்து விஷ் பண்ணுவாங்க. ஏன்னா சித்தார்த்துக்கு வந்து பர்த்டே ரீசென்ட்டா வரப்போகுது. இப்போ நைட்டு வந்து சித்தார்த்த பார்த்தா அவங்க பர்த்டே பார்ட்டில வந்து நயன்தாரா விஷ் பண்ணிட்டு, அவங்க அப்பா கூட இருந்த சித்தார்த்தோட பழைய ஒரு ஃபோட்டோவ குடுத்து, "இது உங்க அப்பா ஞாபகம் இருக்கா?" அப்படிங்கும்போது, "இந்த ஃபோட்டோவ நான் எப்படி மறக்க முடியும்? இத நான் உங்க அப்பா கிட்ட வாங்க வரும்போது தான், உங்க அப்பா நான் பண்ண தப்ப எல்லாத்தையும் சொல்லி திட்டிட்டு இருந்தாரு." அப்படிங்கிற மாரி சொல்லி இவங்க பழைய விஷயங்கள பேசிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம நயன்தாராவ கூட்டு போக வந்த மாதவன் இந்த விஷயத்த பார்த்துட்டு, நம்ம நயன்தாராவ தப்பா நினைப்பாங்க. இதுக்கப்புறம் நயன்தாரா வந்து சித்தார்த்தையும் அவங்க ஹஸ்பண்ட் மகன்ட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பாங்க. இன்ட்ரோடியூஸ் பண்ண உடனே இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாரி இடத்துல பேசிட்டு, அதுக்கப்புறம் திருப்பி மாதவன் வந்து நயன்தாராவ கூட்டிட்டு வெளிய போயிட்டு அப்படியே ஹேப்பியா அவங்க வீட்டுக்கு போவாங்க. அப்ப நயன்தாரா என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, "காலையில வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போணும். இதுதான் என்னோட ஃபைனல் டெஸ்ட்" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "நீ கவலைப்படாத நம்ம பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லும்போது, அப்ப மாதவன காலையிலேயே வட்டிக்காரங்க வந்து மிரட்டி மாதவன வட்டி இடத்துக்கு வந்து கூட்டு போயிறாங்க. அப்ப அவங்ககிட்ட விசாரிச்சுட்டு இருக்கும்போது, அங்க இருந்த போலீஸ்காரங்க வட்டிக்காரன்ட்ட என்ன சொல்றாங்கன்னா, "நீ கிரிக்கெட்ல ஏதோ சூதாட்டம் பண்ண போறங்கிற மாரி தெரியுது. இனிமே நீ அதுல தலையிட்டா பார்த்துக்கோ" அப்படிங்கிற மாரி அவன அந்த இடத்துல மிரட்டிட்டு இவங்க கிளம்புனதுக்கப்புறம், நம்ம மாதவன் வீட்டுக்கு வந்து நயன்தாரா கூட சண்டை போடுவாங்க. நயன்தாரா அப்ப என்ன சொல்லுவான்னா, "இதெல்லாம் சரிப்படாது. நான் உங்க கூட வாழ்றத தப்பான முடிவு எடுத்துட்டேன்" அப்படின்னு சொல்லி நயன்தாரா கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது தான், நயன்தாரா வந்து சித்தார்த்தோட மகன இவங்க வீட்டுக்கு கூட்டு வந்திருப்பா. உடனே அங்க சித்தார்த் வந்து தன் மகன காணோம்னு சொல்லி தேடும்போது, அப்போ மாதனுக்கு ஒரு ஐடியா வரும். அதாவது என்னன்னா, இவன் மகன பணைய வச்சு சித்தார்த்த நம்ம என்ன சொல்றோமோ அத செய்வான். அவன் செஞ்சா போதும். இப்ப வட்டிக்காரனுக்கு அதுதான் தேவை. ஏன்னா கிரிக்கெட்ல வந்து குளோமால் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இப்ப இவன் சொன்ன மாரி இத எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கும்போதே, இவனும் சித்தார்த்துக்கு கால் பண்ணி என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, "உன் மகன நான் கடத்தி வச்சிருக்கேன். உன் மகன் எனக்கு திருப்பி வேணும்னா நான் சொல்றத கேளு" அப்படிங்கிற மாரி மிரட்டி, சித்தார்த்த வந்து சரியா கிரிக்கெட் விளையாட விடாம, நம்ம மாதவன் நெறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பான். இப்ப நயன்தாரா இந்த விஷயத்த என்ன சொன்னான்னா, "என்ன விட்டுடு நான் எப்படியா பாவம் இந்த பையன போய் அவங்க அப்பா கிட்ட சேர்த்துடும்" அப்படின்னோனே, "இது தேவனத நான் சொல்றத புரிஞ்சுக்கோ" அப்படிங்கிற மாரி சொல்லி, நயன்தாரா கிட்ட இவன் எமோஷனலா கொஞ்சம் பிளாக்மெயில் வந்து பண்ணுவான். அப்ப நயன்தாரா வேற வழி இல்லன்னு சொல்லிட்டு, தன் ஹஸ்பண்டுக்காக அங்க சித்தார்த் வீட்டுக்கு வந்து விஷயத்த சொல்லாம இருப்பா. இப்ப சொல்லாம இருக்கும்போது, இந்த பக்கம் மீரா ஜாஸ்மின் அதாவது சித்தார்த்தோட மனைவி தான் பையன எங்கன்னு கேட்கும்போது, பையன கடத்திட்டாங்கன்னு சொல்லும்போது, மீரா ஜாஸ்மின் என்ன சொல்லுவான்னா, "போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுக்கலாம்" அப்படின்னோனே, "போலீஸ்லாம் வேண்டாம். பையனுக்கு ஏதாவது ஆயிடும்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இங்க நம்ம மாதவன் என்னென்ன சொல்றாரோ, அது எல்லாத்தையுமே சித்தார்த் வந்து கிரிக்கெட்டோட ஸ்டேடியத்துல வந்து பண்ணிட்டு இருப்பாரு. இதுக்கப்புறம் காளிவங்கத்துல இருந்து எல்லாருக்குமே மாதவன் குழந்தைய கடத்திட்டாங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே, மாதவன்ட்ட எவ்வளோ பேசியிருப்பாங்க. பட் மாதவன் ஒரு மாரி பைத்தியம் முடிச்ச மாரி செஞ்ச உடனே, நயன்தாரா இது வேற வழி இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, மாதவன அந்த இடத்திலேயே அடிச்சு மயக்கம் போட வச்சுட்டு, போலீஸுக்கு விஷயத்த சொல்லிருவான். அதாவது தன் கணவன் தான் இப்படி இவரோட மகன கடத்திட்டான். தெரிஞ்ச போலீஸ் உடனே அந்த இடத்துக்கு வந்து அந்த ஃபைல சேவ் பண்ணி நம்ம சித்தார்த் கிட்ட கொண்டு வருவான். ஆனா அதுக்கு முன்னாடி சித்தார்த் வந்து கிரிக்கெட் டீம்ல தோக்கணும் அப்படிங்கிற மாரியும், அவன் டீம தோற்கடிக்கணுங்கிற மாரி தான் இந்த வட்டிக்காரன் பேசியிருப்பான். பட் தான் டீம் தோத்து, தான் நாடு தோத்துறக்கூடாது அப்படிங்கிறனால, என்னாதான் தன் மகனுக்கு பரவாயில்லன்னு சொல்லிட்டு, அந்த மேட்ச வந்து நம்ம சித்தார்த் ஜெயிக்க வச்சுருவாரு. ஜெயிக்க வச்சுட்டு அவரு தன் மகனுக்கு ஏதோ ஆயிட்டுன்னு நெனச்சு அழுதுட்டு இருக்கும்போது, அங்க ஒரு மகன் வரதோட இந்த திரைப்படத்தோட கதைய முடிப்பாங்க. இந்த திரைப்படத்தோட கதை கான்செப்ட் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூழ்நிலை கண்டிப்பா நம்ம எல்லாத்தையும் எந்த நிலைக்கு வேணாலும் மாத்தும் அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படத்துல இருந்து நமக்கு தெரியும். சரி ஃப்ரெண்ட், நான் சொன்ன விஷயம் பிடிச்சதுன்னா, நீங்க கண்டிப்பா நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்க. டைம் ஆல்சோ